அப்டாமினல் ஒபிசிட்டி, தொந்தி, தொப்பை, இது எல்லாமே சேம் வேர்டு தான். ஏன் தொப்பை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி, கார்டியாலஜிஸ்ட், திருச்சியிலிருந்து பேசுகிறேன். பொதுவாக பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. சர்க்கரை, பிபி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மாதிரி ஒபிசிட்டியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர். வயிறு இடத்துல இருக்கிற ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த வயிறு பகுதியில் இருக்கிற ஃபேட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். வயிறு பகுதியில் இருக்கிற அந்த விசரல் ஃபேட்டும் மற்ற இடத்துல மசிலில் இருக்கிற விசரல் ஃபேட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். இந்த வயிறு பகுதியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிலிருந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆகி ஒரு சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நபருக்கு ஹை கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை பேட் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூலமா அந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90 சென்டிமீட்டர் மேல், 90க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்டாமினல் ஒபிசிட்டி ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு 80 சென்டிமீட்டருக்கு மேலே வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட டயட்டை, எண்ணெய் பலகாரம், கொழுப்பு சத்துள்ள ஆகாரத்தை அவாய்ட் பண்ணி பழ வகைகள், வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய அப்டாமினல் ஒபிசிட்டி வராமல் தடுத்து இருக்கிறவங்க குறைச்சி உங்களோட இதயத்தை சூப்பராக ஹாப்பியாக வச்சுக்கோங்க நண்பர்கள்.